ஹலோ கைஸ், வெல்கம் பேக் வாய்ஸ் அப் ஷேடோ. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா வா டான்ஸ் இந்த நைட் அப்படிங்கிறமாங்க. அதில் நெக்ஸ்ட் எபிசோடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இதோட ஃபஸ்ட் எபிசோடு பார்க்கணும் போய் பார்த்துருவாங்க. அதோட நம்ம சேனல் புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. சரி வாங்க, ரொம்ப வரணும்னு பேச தேவை. இன்றைக்கான எபிசோடுக்குள்ளேயே நம்ம போவோமா? இப்போ என்ன நமக்கு ஸ்டார்டிங்கில் அதாவது அதை நம்ம ஹீரோ வந்து அந்த பெட் பிளான் இருக்கவரை நம்ம ஹீரோ வந்து கொண்டிருப்பா. அதை தான் ஸ்டார்டிங்கில் நம்ம காட்டியிருக்காங்க. இப்படி ரத்த கலரில் எங்கிட்டு ஊக கிடக்க இதை பார்த்துட்டு நமக்கு அதாவது நம்ம சர்வெண்ட் லேடி அவன் இந்த மதுபானத்தை வந்து கொடுக்குற சர்வெண்ட் லேடி இவ பார்த்து ஆச்சரியப்படுறா. இந்த பிளட் சேர்ந்து அவன் கூட்டத்தோட இறந்துட்டாளா, இது என்ன நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சர்வெண்ட் லேடி ஆச்சரியப்பட்டுருக்கா. அடுத்த சீன்லேயே நம்ம ஹீரோ தான் திரும்பி கட்டுறா. நம்ம ஹீரோ பார்த்தா பதட்ட நின்றுருக்கா. தம்பி உங்களுக்கு ஏதாவது வேணுமா, இப்போ ஏதாவது தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி அந்த லேடி வந்து பதட்டத்தில் கொஞ்சம் பயந்துக்கிட்டு கேட்டுக்கிருக்க. இதை கேட்டு நம்ம ஹீரோவா சரி இங்கே வாங்க பக்கத்தில் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கூப்பிட சரி வந்த பிறகு சார் என்னை மன்னிக்க, நான் ரொம்ப கத்தியதே பேசிட்டேனா, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது இல்லை அதெல்லாம் பரவாயில்ல, என்னை யாருன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்க, உங்களை யாருன்னு எனக்கு தெரியல, நீங்கள் என்ன சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றுமே புரியலையே அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் லேட்டு சொல்லிக்கும்போது என்னை என்ன அதுக்குள்ளேயுமா அவ்வளோ சீக்கிரமாக மறந்துட்டீங்க என்ன, நீங்கள் எதுவும் தூக்க கலக்கத்தில் இருக்கீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஹீரோவை கேட்டுக்கிருக்க. என்னைய மக்கள் எல்லாரும் அப்படி தான் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லிக்கிருக்க. இப்படி ஒரு பக்கம் ஏன்னா என்னைய நான் தூங்குனாலும் தூங்காமல் இருந்தாலும் என்னை மக்கள் அப்படி தான் கூப்பிட்டுக்கிறப்பா அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவாங்க. இதை கேட்டோன்னே நீங்கள் இத்தனை நாள் எங்கே இருந்தீங்க, உங்களை ஒருத்தி ஒரு தகவலோடு எங்களுக்கு கிடைக்கலையே, நீங்கள் இத்தனை நாள் எங்கே தான் இருந்தீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து கேட்டுக்கிருக்க சரவண்ட் லேடி. நம்ம ஹீரோ இப்படி பார்த்துட்டோன்னா நீங்கள் இப்படி மாறிட்டீங்க என்னால் நம்பவே முடியல அப்படின்னு நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, ஏன்னா நீங்கள் இவ்வளோதுக்கு மாறிட்டீங்கன்னு நான் என்னால் நம்பவே முடியலை, அதுவும் இவ்வளோ அதாவது இவ்வளோ கெத்தாக இதுவாக மாறிட்டீங்கன்னு நான் நம்ப முடியலை, ஏன்னா நீங்களாம் செத்துட்டோம் நாங்கள் நினச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட்ட வந்து சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அந்த மனசில் நினச்சிக்கிருக்காங்க. அதான் நம்ம ஹீரோ வந்து சொல்கிறேன், அதான் நான் நரக வாசலை வந்து அனுபவிச்சு வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா நரகத்தில் வந்து நான் பாய்சன் இந்த மாதிரிலாம் நிறையாது என் உடலில் பரிசோதனைலாம் செஞ்சாங்க, அதுலேருந்து நான் இப்போ தான் வந்திருக்கேன் மீண்டு அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ இப்படி நம்ம சர்வெண்ட் லேடி சொல்கிறா. அடுத்து சர்வெண்ட் லேடியா நம்ம நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி நீங்கள் இங்கே வந்து ரொம்ப சந்தோஷம், பால் நடன குழு வேறு உங்களை தேடிக்கிந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோட வந்து சொல்லியிருக்கும்போது, என்ன பால் நடன குழுவா, என்னையா தேடிக்கிந்தா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கேட்டுக்கிருக்க சரவண்ட் லேடிட்ட. ஆமாம், உங்களை ஓயாமல் தேடிக்கிட்டே இருந்தாங்க, சாகுற வரைக்கும் உங்களை கடைசி வரைக்கும் தேடிகிட்டே இருந்தாங்க. என்னது சாகுற வரைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து பதத்தில் கேட்க, ஓ சாரி நான் தப்பாக சொல்லிட்டேன் அப்படின்னு. இல்லை நீ என்ன சொன்ன அதை உருப்படியாக சொல்லு, அவங்க சொன்னதெல்லாம் உண்மை தானா, அந்த ரெண்டு பெல்ட் சேர்ந்த ஒரு 2 பேர் சொன்னது ஆமாம் உண்மை தான், அவங்க கடைசி வரைக்கும் உங்களை தேடிகிட்டே இருந்தாங்க, கடைசி வரைக்கும் சாகுற வரைக்கும் உங்களை தேடிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம சரவண்ட் சொன்னேன். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து மனசங்கடத்தில் இருக்கான். ஏன்னா தன்னோட கிளானானது இந்த பிளட் கிளானானது கொல்லப்பட்டிருக்கு. அதை பார்த்து நம்ம ஹீரோ வந்து ரொம்ப காண்டான். நான் கொஞ்ச காலமாக இல்லாதனால இவ்வளோ பெரிய சம்பவம்லாம் இங்கே நடந்திருக்கே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ ஒரு மனசில் கஷ்டத்தில் இருக்க. சரி இந்தா இது உனக்கானது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து ஒரு பாட்டில் மாதிரி நம்ம ஒன்று கொடுக்க. இதை பார்த்து இது எதுக்கு எனக்கு, நீங்கள் இவ்வளோ காசுலாம் எனக்கு தர வேண்டாம் அப்படின்னு சொல்லி நம்ம சரவண்ட் லேடி வந்து சொல்லியிருக்க. இல்லை இந்த இடத்த நீ க்ளீன் பண்ணுறதுக்கு உனக்கு இது வச்சுக்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கொடுத்துக்கிருக்க. இதை கேட்டோன்னே சரி ஓகே கண்டிப்பாக அந்த இடத்த நான் க்ளீன் பண்ணுவேன், இது எனக்கு போதுமானது தான் அப்படின்னு சொல்லி நம்ம சரவண்ட் லேடி சொல்லியிருக்கேன். அடுத்த சீனில் நம்ம சரி நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து கிளம்பி போகும்போது நம்ம சரவண்ட் லேடி சரி நீ எங்கே போகிற, நீ எங்கே தூங்க போகிற, எங்கே சாப்பிட போகிற அப்படின்னு சொல்லி நம்ம சரவண்ட் லேடி வந்து நம்ம ஹீரோ கேட்டுருக்க. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு சில காரியம் செய்ய வேண்டியது இருக்குது, அதாவது இந்த பிளட் கிளானை நான் அழிச்சிட்டு வரணும், ஏன் அதாவது டான்ஸ் கிளான் வால் நடனக்குழுவுக்கு செஞ்ச துரோகத்தை நான் திரும்பி அவங்களுக்கு செஞ்சாகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்லும்போது, நீ ஒத்தாளா செய்தியா இது சாத்தியமற்றது அப்படின்னு சொல்லி நம்ம லேடி வந்து சொல்லி, நான் யாருன்னு உனக்கு நல்லாவே தெரியும், நான் வால் பயிற்சி நிறையா செஞ்சவன், அதனால் எனக்கு இதை பற்றி பயம் இல்லை, நீ அப்படி இருந்தாலும் நீ ஒரு ஒத்தாலாம் இது எப்படி பார்க்க போகிற அப்படின்னு சொல்லி, கண்டிப்பாக ஒரு நாள் என்னோட கிளானை உருவாக்கி நீ கண்டிப்பாக உன் கண்ணால் அதை பார்ப்ப அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ வந்து சொல்லியிருக்க. சரி ஓகே நீ எங்கே போனாலும் சந்தோஷமாக இரு, அதை மட்டும் பார்த்துக்க, உன் உடம்பை பார்த்துக்க அப்படின்னு சொல்லுவேன். கண்டிப்பாக நான் திரும்பி இந்த இடத்துக்கு நீ வருவேன், ஆனால் நான் இப்போ ஒரு இடத்துல தான் பயிற்சி செய்ய போகிறேன், அதான் நான் பயிற்சி செய்கிற இடம் வந்து இந்த டான்ஸ் குழுவில் இந்த அதே இடத்துல தான் திரும்பி நான் பயிற்சி செய்வேன். என்னது அதே இடமா அப்படின்னு சொல்லி நம்ம லேடி பயப்பட, கவலைப்படாத எனக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட சொல்லுவாங்க. சரி நம்ம மீண்டும் சந்திப்போம் அப்படின்னு சொல்லி நம்ம 2 பேரும் விடைபெறாங்க. அந்த டான்ஸ் நடன குழு அந்த பகுதியை வந்து நம்மளுக்கு காட்டிக்கிருக்கா ஸ்டார்டிங்கில். இப்போ அடுத்த சீனில் அப்படியே ஒயிட் ஹேர், அதாவது ஒரு மனுஷன் நம்மளுக்கு அதாவது ஒரு பேர் ஒயிட்னே வச்சுக்கோ, நம்ம ஒயிட்னு வந்து பார்த்துக்க. சார் வெல்கம் சார், உங்களுக்கு என்ன சார் வேணும் அப்படின்னு சொல்லி இங்கே சபாநாயகர் விசாரிச்சுருக்கேன். எனக்கு ஒரு 3 பெண்கள் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, அந்த 3 பெண்களோட பேர் இதுதான் அப்படின்னு சொல்லும்போது, சார் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, அந்த மாதிரி 3 பெண்களோட பேர்லாம் இந்த இங்கே இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம சரவணன் சொல்லியிருக்கேன். என்னது இல்லையா, அவங்களுக்கு பேரை தெரிஞ்சு கூட உங்களுக்கு இங்கே இது இல்லையா என்ன அப்படின்னு சொல்லி அவன் வந்து கேட்டுக்கிருக்க. சார் நீங்கள் ரொம்ப மன்னிச்சுக்கோங்க, நீங்கள் வந்து உள்ளே போங்க, உள்ளே போயிட்டு கேட்டு பாருங்கள், சுவாரஸ்யமாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி உள்ளே அனுப்பிச்சி விட உள்ளே அனுப்பிச்சோடனே இங்கே வந்து இசை அது மாதிரி
இது பார்த்துக்கிருக்க இசை அந்த பயணம் இதெல்லாம் வாசித்து சந்தோஷமாக இருந்துக்கிருக்க இப்படி ஒரு பக்கம் சந்தோஷமாக எல்லோரும் இருந்துக்கிருக்க அடுத்த சீனில் ஒரு சில மெம்பர்ஸை நம்ம கட்டுருக்கோம் அவ்வளோ சந்தோஷமாக இருந்துருக்கு இதை இவங்ககிட்ட சந்தோஷமாக இருக்கு நம்ம அதாவது இவனை தான் கட்டிருக்கான் இவன் இப்படி வரும்போது இவன் வந்து ஒரு காணொலியே வரான் அதாவது இது எப்படி சாத்தியம் அதாவது வாழ்நாளுக்குள்ள இப்படி ஒரு அழகான பெண்கள் அப்படின்னு சொல்லி இவன் வந்து உட்காந்து ஆச்சரியத்தை பார்க்க ஒரு 2 அழகான பெண்கள் நம்மளுக்கு காட்டியிருக்கா அதாவது இவன் வாழ்நாள் கூட தலைவிகள்னு சொல்ல போகிறான் இவர் 2 பேரும் அழகாக ஃபைட் பண்ணி டான்ஸ் ஆடிக்கிருக்க இதை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு அதாவது இவர் 2 பேரும் இவ்வளோ அழகாக இருக்கா இவ எப்படி இந்த கிளானில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி இவனுக்கு கொஞ்சம் இது அதாவது கொஞ்சம் காண்டுன்னே வச்சுக்கலாம் நம்ம இவர் 2 பேரும் இப்படி ஃபைட் பண்ணுறத பார்த்து இவனுக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்குது இவ்வளோ ஒரு அழகான பெண்கள் இந்த கிளானில் என்ன பண்ணிக்கிருக்கு நம்ம கிளானில் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி நம்ம இவன் நினச்சிக்கிருக்க இவன் இப்படி காண்டிலே எடுத்துக்கிருக்க அடுத்த சீலையும் வந்து முறைச்சிக்கிருக்கான் என்னடா இப்படி முறைச்சி பார்த்துக்கிருக்கான் அப்படின்னு சொல்லி இங்கே பார்த்துங்க சார் நீங்கள் அவரை அப்படி பார்க்கக்கூடாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது ஏன் அப்படி பார்க்கக்கூடாது அவர் தான் இந்த பெர்லினோட ஓனர் அப்படின்னு சொல்லியிருக்கார் அடுத்த சீனில் அந்த ஓனர் வந்து நம்மளுக்கு காட்டியிருக்கா அதாவது இந்த பெர்லினோட ஓனர் இந்த பெர்லினோட ஓனர் நம்ம பார்த்துக்கிருக்கா அதான் நம்ம இவனை தான் பார்த்துக்கிருக்கா இவனு சார் நீங்கள் அவரை அப்படி பார்க்குறது ரொம்ப தப்பு சார் நீங்கள் அந்த இடத்துக்கும் போகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் இப்போ எங்கே போடுறீங்க அப்படி பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லி இருக்கும்போது நான் வந்து அதாவது பெர்லினோட ஓனரை சந்திக்க தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லும்போது என்ன சார் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் அவருக்கு நியமனம் ஏதாவது அப்பாயின்மெண்ட் கொண்டு வந்தீங்களா அவரை சந்திக்க நீங்கள் அங்கே போகக்கூடாது சார் அப்படின்னு சொல்லியிருக்கும்போது என்னது போகக்கூடாதா அப்படின்னு சொல்லியிருக்கும்போது சார் நீங்கள் அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கும்போது அடுத்த சீனில் அங்கேருந்து ஒரு குரல் யார் அது அப்படின்னு சொல்லி ஒரு குரல் இருக்குது சார் நீங்கள் எதுக்கு சார் இப்போ இங்கே வரீங்க அப்படின்னு சொல்லும்போது பெர்லின் சார் அதாவது ஓனர் நீங்கள் சந்திக்கணுமா ஒரு அப்பாயின்மெண்ட் ஏதாவது கொண்டு வந்திருக்கணும் என்ன ஓனர் அதாவது பெர்லினோட ஓனர் சந்திக்க அவ்வளோ பெரிய கஷ்டமாக என்ன அப்படின்னு சொல்லி இவன் வந்து கேட்டுக்கும்போது என்னடா சொல்கிற நீ என்ன குடி போய் வந்து இங்கே என்ன உளறிட்டா இருக்க அப்படின்னு சொல்லி இன்னொரு ஆள் வந்து கேட்டுக்கிருக்க இல்லையே நான் நிதானமாக தான் இருக்கேன் நான் குடி போதெல்லாம் வந்து உளரவே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கும்போது சார் இவர் வந்து பெர்லினோட ஓனர் வந்து சந்திக்கணுமா அப்படின்னு சொல்லி இருக்கும்போது ஏன் அவரை சந்திக்க உனக்கு என்னது ரீசன் என்ன ரீசன் சொல்லு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கேட்டுக்கிருக்க இவர் உங்கள்கிட்ட அந்த ரீசன் சொல்லணும் என்ன அவசியம் எனக்கு இல்லையா அப்படின்னு சொல்லி இவனை கொஞ்சம் தெனாவட்டில் போய் சொல்ல என்னடா திரும்பி குடிபோத இருக்கியா திரும்பி வீட்டுக்கு போய் தொலைடா அப்படின்னு சொல்லி இவன் வந்து சொல்லிக்கிருக்க நான் குடிபோதெல்லாம் இல்லையே அப்படின்னு சொல்லி இவனை திரும்பி அதே தான் சொல்லிக்கிருக்கான் என்னப்பா ஒரு பெர்லினோ ஓனரை சந்திக்க இவ்வளோ கஷ்டப்படணுமா என்ன அப்படின்னு சொல்லி இவன் வந்து திரும்பி அதையே கேட்டுக்கிருக்க இதை கேட்டோன்னே இவனுக்கு திரும்பி காண்டாது அடுத்த சீனில் அதான் பெர்லின் தான் இவரை பார்த்துக்கிருக்கா அதான் இந்த ஒயிட்டை பார்த்துக்கிருக்கான் எங்கே என்னப்பா சத்தம் அவன் என்னை தானே சந்திக்கணும்னு ஆசைப்பட்றான் சரி மேலே வர சொல்லு என்னோட ரூமுக்கு அப்படின்னு சொல்லி இவரும் சொல்லிக்கிருக்க சரி ஓகே சார் அப்படியே ஆகட்டும் அப்படின்னு அவன் சொல்லியிருக்கான் அவன் என்னோட ரூமுக்கு அழைச்சிட்டு வா நான் இங்கே நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கும்போது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏன் அடுத்த சீனில் ரூமுக்கு அழைச்சி சரி என் பின்னாடியே திறந்து வா அப்படின்னு சொல்லிக்கும்போது இங்கேருந்தே அவன் பின்னாடியே திறந்து அவன் பின் திறந்து போய்க்கிங்க அடுத்த சீனில் அதாவது பெர்லின் ஓனர் இருக்கிறத அந்த அறையை தான் நம்மளுக்கு காட்டுங்க அந்த அறைக்கில் தான் இவனை கூட்டிகிட்டு போகிறேன் சார் வந்துட்டோம் சார் அப்படின்னு சொல்லி இவன் வந்து அந்த ஓனர் வந்து சொல்லிக்கிருக்கா அப்படி ஓனர் சரி வாப்பா தம்பி நீங்கள் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அந்த பெர்லினோட ஓனர் வந்து நம்ம ஹீரோ அதாவது நம்ம ஒயிட் கிட்ட சொல்லியிருக்கா சரி ஓகே நான் இங்கே போய் உட்காருன்னு சொல்லிட்டு உட்காரவா உட்காந்துட்டு சரி அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன ரீசனால என்னை சந்திக்க வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம பெர்லினோட ஓனர் வந்து நம்ம ஹீரோட வந்து அதாவது நம்ம ஒயிட் வந்து கேட்டுக்கிருப்பா இப்படி வந்து ஒரு பக்கம் இவரை கேட்டுக்கிருக்க இதை கேட்டு வேறு என்ன ரீசனுக்கு உங்களோட வியாபாரம் செஞ்சுக்கிட்டா எனக்கு கொஞ்சம் நல்லதாக இருக்குமே அப்படின்னு தோணிட்டேன் நான் உங்களோட வியாபாரம் பண்ணுறக்காண்டி உங்களோட பேசுகிறக்காண்டி இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி இவனை சொல்லிக்க என்னது வியாபாரம் பேசுறதுக்கு தான் என்னோட வந்தியா சரி ட்ரிங்க் குடிக்கிறீங்களா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம போயிட்டு வந்துக்கிறது சரி ஓகே அப்படின்னு சொல்லி நான் ட்ரிங்க் குடிக்கிறேன் எனக்கு கொஞ்சம் ஒருத்தவங்க சொல்லிட்டு சரி என்ன ஒரு முட்டாள்தானா உலகம் எப்படி போதோன்னு தெரியாமல் ட்ரிங்க் வேணுமா சொன்னால் அடுத்த சைடே வாங்கி குடிச்சிக்கிருக்கான் என்ன ஒரு முட்டாள் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம பெர்லினோட ஓனர் வந்து இப்படி சொல்லிக்கிருக்கா இப்படின்னு சொல்லி நம்ம ஓனர் வந்து அப்படின்னு நினச்சிக்கிருக்கா எனக்கு இன்னொரு கப்பு எதோ கிடைக்குமா என்ன அடுத்த சீனில் நம்ம ஹீரோ அந்த மனசில் நினச்சிருக்கான் என்ன ஒரு முட்டாள் மனுஷங்க என் பாய்சனை எனக்கு உள்ளே நினச்சிருக்கீங்க எனக்கு என்ன தெரியாது நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ஒயிட் வந்து அவன் மனசுக்கு நினச்சிருக்கான் அதான் அவனோட உடம்புக்குள்ளே பாய்சனாக தான் இப்போ பரவுது இவன் வந்து சிரிச்சுக்கிருக்கான் ஒரு முட்டாள் மனிதன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடுத்த சீனில் ஒயிட்டா மூச்சு வரும் அப்படின்னு சொல்லி மூச்சு விட்டுக்கிருக்கு அடுத்த சீனில் சரி எனக்கு இன்னொரு கப்பு இது கிடைக்குமா என்ன குடிக்கிறக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இவன் வந்து கேட்டுக்க என்னது இன்னொரு கப்பா உனக்கு நிச்சயமாக இன்னொரு கப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பெர்லின் ஓனர்னு சொல்லியிருக்கான் உனக்கு இன்னொரு கப்பு தானே வேணும் யார் இங்கே அவனுக்கு இன்னொரு கப்பு ட்ரிங்க் ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி அவனு சொல்லிக்கிருக்க அடுத்த சீனில் அவனை வந்து ட்ரிங்க் ஊற்றுனவனே அவன் திரும்பி வந்து நம்ம ஹீரோ வந்து அதாவது நம்ம பெர்லின் அதை ஒயிட்டை வந்து குடிச்சிருக்கா திரும்பி குடிச்சுட்டு சரி நீங்கள் என்ன ரீசனுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதாவது பெர்லினை வந்து திரும்பி ஓனர் வந்து கேட்டுக்கிருக்க வேறு என்ன அதே ரீசனுக்கு தான் உங்களோட வியாபாரம் வச்சுக்கிட்டு நான் என்னோடய பிஸ்னஸை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா தாட்டிங்கில் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அதோட ஒரு முக்கியமான விஷயம் நான் உங்கள்ட்ட ஒன்று கேட்கணும் அதாவது நீங்கள் எப்படி இதில் பாய்சனை கலக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நம்ம இவன் வந்து கேட்டுக்க என்ன பாய்சனா இவன் கண்டுபிடிச்சான் என்ன அது நிறமற்றது நறுமணம் இல்லை எப்படி இவனால் கண்டுபிடிச்ச முடியும் எப்படி இருந்தாலும் சரி ஏற்கனவே ஒரு கப்பு குடிச்சிட்டான் அதனால் இவனுக்கு இப்போ வந்து மயக்கம் ஏற்பட்டுரும் இவன் ஈஸியாக நம்ம இது கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி இவன் நினச்சி நினச்சிருக்க சரி அதெல்லாம் இருக்கணும் நீ வச்சுக்கிட்டு சரி கண்டுபிடிச்ச எப்படி ஒரு ஓகே சரி இதோட மாற்று ஆண்டிட்டர் வந்து உனக்கு நான் தர்றேன் ஆனால்
நீ எப்படி பேசுகிற பொறுத்து தான் இதோட மாத்தாண்டிட்டோடானது உனக்கு நான் தர முடியும். என்னது மாத்தாண்டிட்டோட்டா? அதை நீனே வச்சுக்கடா. எனக்கு எதுக்குடா ஆன்டிடோட்லாம் தேவைப்படுது? ஒரு முட்டாள்தனமான ஆன்டிடோட்லாம் எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லி இவனு தெனாவட்டில் பதில் சொல்ல, இதை கேட்டோன்னா அவர் கொஞ்சம் காண்டு. ஏய் நீ முதல்ல உள்ளே போ இங்கேருந்து அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்ன சொல்கிறீங்க? முதல்ல உள்ளே போன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் வந்து காண்டில் ஓனர் வந்து சரி நான் உள்ளே போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து உள்ளே போயிட்டா. அடுத்து இல்லை சரி ஓகே. இது ஆன்டிடோட் உங்களுக்கு தேவையில்லைன்னா, நீங்கள் இப்போ பாய்சன் குடிச்சிட்டீங்க. நீங்கள் இன்னும் கொஞ்சம் நேரத்துல இறந்துருவீங்க. என்ன பண்ண போகிறீங்க? அப்படின்னு சொல்லி கேட்டு இருக்கும்போது, என்னடா நீ இப்போ பாய்சன் குடுத்து நான் இன்னும் சாகாம இருக்கேன்னு நெனச்சிருக்கியா? எனக்கு அத பத்தி நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லும்போது, என்னடா சொல்ற? இங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி பாய்சன் குடுத்தது நம்ம. இங்க என்ன கொத்து கொத்தா எல்லாரும் விழுந்துட்டு இருக்கீங்க. இங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது, இவன் வந்து நம்ம ஒயிட் வந்து தெனாவட்டுலயே கொஞ்சம் நின்னுக்கிருக்க. அடுத்த சீன்ல அவன் ஒயிட்டோட கண்ல அந்த பாய்சன் தான் தெரியுது. அந்த பாய்சன் ஆனது நம்ம இவனுக்கு வந்து உடம்புலேருந்து ரெக்கவர் ஆயிடுது. இத பார்த்தோனே இவனுக்கு ஆச்சரியம். இது எப்படி சாத்தியம்? இங்க நம்ம பாய்சன் குடுத்த நம்ம. ஆனா நம்மளோட எல்லா சபையினரும் தான் கொத்து கொத்தா இறந்து போறா. இது எப்படி சாத்தியம்? இங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி சார் அந்த ட்ரிங்க் குடிக்கேன் சார். அந்த ட்ரிங்க்ல வந்து பாய்சன் ஆனது கலந்துருக்கு சார் அப்படின்னு சொல்லும்போது, என்னது? என்ன சொல்றீங்க? வாட்? இங்க என்ன ஹேப்பன் நடக்குது? எப்படி இதில நம்மளோட ட்ரிங்க்ல எப்படி பாய்சன் கலந்தீங்க? அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்டு இருக்கும்போது, சார் அது எப்படின்னு தெரியல சார். நீங்க அந்த ட்ரிங்க் குடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கும் ஆபத்து தான் சார் அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, என்னதான் சொல்றீங்க? அப்படின்னு சொல்லி இங்க என்னதான் நடக்குது? ஏய் சோன் என்ன ஆச்சு? அப்படின்னு சொல்லி இவன்ட்ட வந்து சார் அந்த ட்ரிங்க்ல நெசத்துல ஒரு பாய்சன் கலந்திருக்கு. அது ரொம்ப குவாலிட்டியான பாய்சனான கலந்திருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும்போது, இங்க எல்லாரும் அப்படியே அந்த பாய்சன் குடுத்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறா. அதாவது இத பார்த்தோனே இவனுக்கு ஆச்சரியம். இங்க என்னதான் நடக்குது? இங்க என்னதான் நடக்குது? அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பதட்டத்தில இருக்கும்போது, அங்கிட்டு அவளோட சபார்டினேட்லாம் அப்படியே துடிதுடிச்சு இறந்து போறா. இத பார்த்தோனே இவனுக்கு காண்டு ஏறுது. "டேய்! இங்க என்னடா நடந்துச்சு? இப்ப உன்னைய கொல்லாம விட மாட்டேன்டா" அப்படின்னு சொல்லி இவன் வந்து ஒரு பக்கம் ஓனர் வந்து கத்திக்கிருக்க, இப்போ ஓனர் வந்து திடீர்னு அவரும் மயக்கம் அடைஞ்சுடுறாரு. "இங்க என்னதான் நடக்குது? பாய்சன் குடுத்தனா? ஆனா நான் எப்படி சாகுறேன்? உனக்கு நீ என்னதான் பண்ண எங்கள?" அப்படின்னு சொல்லி அவன் வந்து பெயிலின் ஓரம் வந்து கேட்டுக்க. "நீ பாய்சன் குடுத்தது அதாவது ஒரு புது நபர்ட்ட நான் இருக்கும்போது கொஞ்சம் எச்சரிக்கையா தானே இருக்கணும்." அப்படின்னு சொல்லிங்க. அந்த விசிறிய நம்மளுக்கு காட்டுறா. அதாவது இந்த விசிறி இப்போதைக்கு யாருன்னு தெரியுதா உங்களுக்கு? அ அதான் ஃபர்ஸ்ட் எபிசோட்ல சொல்லியிருப்பேன். அதாவது நான் இந்த ஒரு புது நபர்ட்ட நான் வரும்போது, அவர் எப்படிப்பட்ட ஆள்ன்னு நான் தெரிஞ்சுக்காம எப்படி நான் மது வந்து அருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் இருக்கும்போது, அதோட இந்த எபிசோட முடியுது. இதோட எபிசோடு இது முடியுது. அடுத்த எபிசோட்ல சந்திப்போம். அதுவரைக்கும் பாய் கைஸ். நெக்ஸ்ட் எபிசோட் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் த்ரில்லா தான் இருக்கும்னு நெனைக்கிறேன்.